தமிழ்நாட்டின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை வகுக்க அமைக்கப்பட்ட பொருளாதார நிபுணர் மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையிலான குழு பிற்பகலில் முதலமைச்சர் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், மேலும் விவரங்கள். தமிழகத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயை அதிகரிப்பதற்கான செயல் திட்டத்தை வகுக்க மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் பேசும்போது தமிழகத்தினுடைய வரி வருவாய் அதிகரிப்பதற்காக பொருளாதார நிபுணராக இருக்கக்கூடிய மான்டேக் சிங் அலுவாலியா அவருடைய தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருக்கணும். அது அரசுக்கு வழிகாட்டு முறைகளை வழங்கும் எனவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில முதல் முறையாக சென்னை தலைமைச் செயலகத்தில் வரி வருவாய் மற்றும் வரி அல்லாத வருவாய் அதிகரிப்பதற்கான செயல் திட்டத்தை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையிலான குழு தமிழ்நாடு முதலமைச்சரை இன்று மதியம் தலைமைச் செயலகத்தில் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது. குறிப்பாக இந்த நிதி பட்ஜெட் முடிந்ததன் பிறகாகவும் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. தமிழகத்தினுடைய நிதிநிலையை சீர் செய்வதற்கு 2 ஆண்டுகள் வரை ஆகும் என சொல்லப்பட்டிருக்கிறது. வரி வருவாய் மற்றும் வரி அல்லாத வருவாயை பெருக்குவதற்கான செயல் திட்டங்கள் உருவாக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழுவினுடைய தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்திக்க இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.